Hi friends, welcome to KT Tech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ புதுசாக வாட்ஸ்அப் வந்து அப்டேட் கொடுத்துருப்பீங்க. இந்த அப்டேட் கொடுத்த வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்து இப்படி ஹொரிசாண்டலாக காட்டும். உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இது போல் காட்டும். இதை வந்து பழைய வாட்ஸ்அப்பில் உள்ள மெத்தட் படி நீங்கள் எப்படி 1 by 1 கீழே வர்ற மாதிரி நீங்கள் எப்படி ஸ்டேட்டஸை மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதாவது நான் இப்போ வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண சேனல்ஸ் லிஸ்ட் வந்து இதில் வருது. இந்த சேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து அன்ஃபாலோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பழைய மெத்தடில் உள்ள வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்டேட்டஸ் மாதிரி 1 by 1 கீழே வந்துடும். இதை வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு சேனலை வந்து அன்ஃபாலோ பண்ணுறேன். இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணுறேன். இது ஏற்கனவே நான் ஃபாலோ பண்ண சேனல், அதனால் இது வந்துட்டு நான் அன்ஃபாலோ கொடுக்குறேன். அதுபோல் இந்த சேனல் எத்தனை சேனல் பண்ணியிருக்கீங்களோ எல்லா சேனலுமே அன்ஃபாலோ கொடுத்துருங்க. மேலே 3 டாட் கிளிக் பண்ணி அன்ஃபாலோன்றிருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்போ பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மாறிடுச்சு. அதாவது கீழே 1 by 1 வருது. அதாவது வியூடு அப்டேட்ஸ், இது வந்து நான் ஏற்கனவே வியூ பண்ண ஸ்டேட்டஸ் அதை கீழே காமிக்குது. இது போல் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கீழே 1 by 1 வரணும்னா நீங்கள் வந்துட்டு எத்தனை சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே அன்ஃபாலோ கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் கீழே லைன் பை லைனாக வரும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு சேனலை இப்போ நான் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணால் கூட உங்களோட ஸ்டேட்டஸ் இது வந்து மாறிடும். இப்போ வந்துட்டு என்னோடய ஸ்டேட்டஸ் பாருங்கள், பழையபடி ஹொரிசாண்டலாக வந்துடுச்சு, பழையபடி ஒரே லைனாக வந்துடுச்சு. இது உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா நீங்கள் எத்தனை சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ எல்லா சேனலுமே ஓப்பன் பண்ணி அன்ஃபாலோ கொடுத்துக்கோங்க. இப்படி அன்ஃபாலோ கொடுக்கறதுனால உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து பழைய வாட்ஸ்அப் மெத்தட் படி 1 by 1 கீழே வந்துடும். அதுபோல் நீங்கள் எதனா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மியூட் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்டஸை லாங் ப்ரெஸ் பண்ணி மியூட் கொடுங்க. அப்படி மியூட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் மியூட் ஆகிடும். அது கீழே வந்து இருக்கும். இப்போ கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மியூட்டட் அப்டேட்ஸ்ன்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மியூட் பண்ண ஸ்டேட்டஸ் வரும், நீங்கள் மியூட் பண்ண கான்டாக்டோட ஸ்டேட்டஸ் வரும். இது போல் உங்களோட ஸ்டேட்டஸை வந்து மியூட் பண்ணிக்கலாம். இதே சப்போஸ் அன்மியூட் பண்ணணும்னா அதே இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அன்மியூட்னு கொடுங்க. அன்மியூட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து லைனில் வந்துடும், அதாவது அன்மியூட் ஆகிடும். இது போல் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.